அரசியல் விமர்சகர் திரு ஜே.வி.சி. ஸ்ரீராம் அவர்கள் இணைகின்றார். அவர் அரசியல் விமர்சகரும் மட்டும் இல்லாமல் கருத்து கணிப்புகளை நடத்தக்கூடிய எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் நடத்தியிருக்கக்கூடிய வல்லுநரும் கூட. டெல்லியில் அவர் நடத்திய எக்ஸிட் போல் கிட்டத்தட்ட உண்மையாகி இருக்கிறது. அதை ஒட்டி தான் முடிவுகள் வந்திருக்குங்கிறத பார்க்கிறோம். திரு ஸ்ரீராம், வாழ்த்துக்கள். முதல்ல நாடாளுமன்ற தேர்தலில் எக்ஸிட் போல் எல்லாம் நாங்கள் கலாய்ச்சி தள்ளிட்டோம், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க சொன்னது வந்திருக்கு அப்படிங்கிறதுல மகிழ்ச்சியா? இல்ல, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு சில மாநிலங்கள்ல கரெக்டா வந்தது, ஒரு சில மாநிலங்கள்ல தப்பாகிடுச்சு. மகாராஷ்டிரால வந்து நாங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஜார்க்கண்ட்ல க்ளோஸ் சொன்னோம். டெல்லியை பொறுத்த மட்டும் வந்து, ஏன்னா இங்க வந்து ஒரு பயங்கரமான ஆங்கர் எலெக்ஷன். இது வந்து ஆன்டி இன்கம்பன்சி அண்ட் ஆங்கர் எலெக்ஷன். நம்ம வந்து முதல்ல இருந்து சொல்லிட்டு இருந்தோம், கெஜ்ரிவாலை தோக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதே மாதிரி இவர் மனிஷ் சிசோடியா தோக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதிஷி ஸ்கிரேப் த்ரூ பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இது எதிர்பார்த்த ஒரு வெற்றி தான். அதே சமயத்துல உங்களுக்கு 1993 அப்புறம் ஒரு தேர்தலில் கூட வந்து பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சது இல்லை. 1998 தோத்தது. ஒரு அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நாவல் ஐடியா, ஒரு புது ஐடியா எடுத்துட்டு வந்தாரு. சோ அவர் மேல மக்கள் பயங்கரமா நம்பிக்கை வச்சிருந்தாங்க, நம்பிக்கை வச்சு வாக்களிச்சாங்க. ஆனா வந்து அவர் சொன்னது என்னன்னா வந்து, நான் வந்து டெல்லியை வந்து நான் ஒரு பாரிஸ், லண்டன், வாஷிங்டனா மாத்துறேன்னாரு. அவர் பண்ணது கடந்த 10 ஆண்டுகள்ல பாரிஸ், லண்டன், வாஷிங்டன் கிடையாது, டெல்லியை ஒரு சொமாலியாவா மாத்திட்டாரு. ஏன்னா எங்க அதாவது சாக்கடைலாம் ஓப்பன் சாக்கடையா இருக்கு, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, தண்ணி வரமாட்டேங்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி நீங்க ஜுகி ஜூப்ரி கிளஸ்டர்ஸ் சொல்லுவாங்க, அங்கேயே வந்து 30 ரூபாய் 20 ரூபாய் கொடுத்து ஒரு லிட்டர் பாட்டிலுக்கு வாங்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இன்ஃபிளேட்டட் பவர் பில்ஸ். ஸோ ஒர்ஸ்ட் கவர்மெண்ட், அதாவது ஒரு இதை விட ஒரு மோசமான அரசாங்கம் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன். அந்த சிச்சுவேஷன்ல வந்து பாரதிய ஜனதா கட்சி மீது ஓரளவுக்கு நம்பிக்கை இருந்தது மக்களுக்கு. அதே சமயத்துல எலெக்ஷன் ப்ரொசீட் ஆக அதே மாதிரி காங்கிரஸ் வந்து கம்ப்ளீட்டா வந்து காங்கிரஸ் நல்லா ஒர்க் பண்ணாங்க மேடம். அது ஆக்சுவலா சொல்லணும். கிரவுண்ட்ல வந்து காங்கிரஸினுடைய ஒர்க்கர் சந்தீப் தீக்ஷிதா இருக்கட்டும், அல்கா லம்பாவா இருக்கட்டும், அவர்களுடைய கஸ்தூரிபா நகர் கேண்டிடேட்டா இருக்கட்டும். ஏன்னா வந்து நான் டெல்லியில இருந்து நான் எக்ஸிட் போல் டைம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்கேன், அதனால நான் சொல்ல முடியும். ஸோ ஆனா என்னன்னா வந்து ராகுல் காந்தி, பிரியங்கா வத்ரா, மல்லிகார்ஜுன் கார்கே அவங்களுக்கு வந்து எந்த விதமான சப்போர்ட்டும் கொடுக்கல. கடைசி நிமிஷம் வரைக்கும் பிரச்சாரத்துக்கு கூட வரல. அதனுடைய காரணங்கள் தான், அதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து திரும்பி 5% நிற்கிறாங்க. நாங்களாமே எதிர்பார்த்தது 6% கிட்ட வாங்குவாங்கன்னு நினைச்சோம். நாங்க நினைச்சது வந்து 48% பிஜேபி, 44% ஆம் ஆத்மி பார்ட்டி, ஒரு 5-6% கிட்ட வாங்குவோம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா 48% பிஜேபி, 48-49 கிட்ட இருக்கு, கரெக்டா செட்டில் ஆகும் அது. அதே மாதிரி 44% கிட்ட ஆம் ஆத்மி பார்ட்டி வாங்குவாங்க. எனக்கு முன்னாடி பேசின ஒரு சொன்னர் வந்து, இல்ல மார்ஜின்லாம் 1000-2000 அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து டெல்லிங்கிற இடமே வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன தொகுதிகள் தான். 70 தொகுதிகள். இங்க மார்ஜின் எல்லாமே கம்மி, மொத்த வாக்காளர்கள். ஆனா நீங்க வந்து ஒரு ஆங்கர் எலெக்ஷன், இது வந்து ஒரு கோவத்தின் வெளிப்பாடா இருக்கக்கூடிய ஒரு தேர்தல்னு குறிப்பிடுறீங்க. ஆனா நீங்க வாக்கு சதவீதப்படி பார்த்தா கூட ஆம் ஆத்மி 42-43 தக்க வச்சிருக்காங்க, பிஜேபி 47-48 இருக்காங்க. சோ அவங்களோட பேஸ் அவங்க தக்க வச்சிருக்காங்கல்ல, அது ஒரு பெரிய ஆங்கர் எலெக்ஷனா இருந்தா அவங்க பேஸே குறைஞ்சிருக்கணும்ல. இல்ல கிடையாது. அதாவது இங்க நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 தொகுதிகள் 11 தொகுதிகள் இருக்கு. அந்த 11 தொகுதிகள் நிறைய மைனாரிட்டி டாமினேட்டட். இப்ப பல்லிமாறன் பாருங்க, மட்டியா மகால் பாருங்க, அந்த மாதிரியான தொகுதிகள்லாம் பாத்தீங்கன்னா ஓக்லாவே எடுத்துக்கோங்க. ஓக்லால பிஜேபி ஆக்சுவலி லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இட் வென்ட் டு ஆம் ஆத்மி பார்ட்டி. ஆமா, ஆம் ஆத்மி பார்ட்டி தான் லீடிங்ல இருக்காங்க. அதாவது ஒரே ஒரு, எனக்கு தெரிஞ்சு வந்து முஸ்தபாபாத்ல மட்டும் தான் பிஜேபி இஸ் லீடிங் அந்த மைனாரிட்டி டாமினேட் கான்ஸ்டிட்யூன்சிஸ் பார்க்கும்போது. சோ அந்த மாதிரி இடங்கள்ல அவங்க வெற்றி பாரதிய ஜனதா கட்சியை விட ஆம் ஆத்மி பார்ட்டி வாக்கக்கூடிய வாக்குகள் பாத்தீங்கன்னா மிக அதிகமான வாக்குகள் இந்த மைனாரிட்டி டாமினேட் கான்ஸ்டிட்யூன்சில வாங்குவாங்க. அதே மாதிரி இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து நான் இதை பத்தி நான் வந்து ஒரு டீடைல்டா லாஸ்ட் மந்த் 10th of January நான் பண்ணியிருந்தேன். மகளிர் வாக்குகள் இப்படி மூவ் ஆக போகுது. ஏன்னா மகளிர் வாக்குகள் 55%. இன்னைக்கு காலையில கூட நான் முதல் கமெண்ட் நான் சொன்னது வந்து, மகளிர் வாக்குகள் 55% வந்தாலே ஒழிய ஆம் ஆத்மி பார்ட்டினால ஆட்சியை பிடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஒரு சில விஷயம் இருக்கு. மகளிருக்கு ஃப்ரீ பஸ்னா ஏசி பஸ் எல்லாம் கூட போகலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.